ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவினி சினிமா மேக்ஸில் குஷ்பு மேடமோட ப்ரொடக்ஷன்ஸில் வெளியே வந்திருக்கிற கேங்கஸ் படத்தினோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரும் அந்த படத்தை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஓப்பனிங், அதாவது ட்ரெய்லரோட ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னே ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் ஏதோ இப்போ சம்திங் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த திருவிழாவில் எப்போயுமே சுந்தர் சி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் தென் சுந்தர் சி சாரோட இதில் எப்போயுமே ஒரு திருவிழா அண்ட் தென் அந்த பேய் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நிறையா கொண்டு வராரு. அவர் மாறு விஷயத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியோட இடத்துல புகுந்து அங்கே ஏதோ விஷயங்கள் இருக்குது என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக மூவ் பண்ணுறாரு. அங்கே பெரிய ஒரு ஸ்டண்ட், அவர் ஃபைட்டோட இதாகுது. அங்கே ஏதோ ஒரு கள்ளக்கடத்தல் சம்திங் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவுக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த ஃபேக்ட்ரி எல்லாத்தையுமே அவர் அழிச்சிடறாரு. அதாவது மேக்ஸிமம் என்னென்னா ஒரு தண்ணி கேன் மாதிரி தெரியுது, பட் ஏதோ கிளாஸஸில் இருக்குது. இது ஒரு பயங்கரமான திருவிழா. இது சூப்பராகவே இருக்குது. திருவிழாவோட சீன்ஸும் பார்த்திங்கன்னா செம்மையாக எடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து இது கட் பண்ணால் அவர் ஒரு பிடி மாஸ்டராக அந்த ஏரியாவில் இருக்க ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் அந்த ஏரியாவில் இப்போ பிடி மாஸ்டர் ஜாயின் பண்ணுற அதே ஸ்கூலில் வடிவேல் சார் ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்டால் பிடி மாஸ்டராக அவரும் ஜாயின் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பிடி மாஸ்டரும் ஒரே இடத்துல இருக்காங்க. 2 பேர்த்துக்கும் இடையில சின்ன சின்ன கிளாஸஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே வடிவேல் சார் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா காமெடி பயங்கரமாக போகும். அது போக சுந்தர் சி சார் இருக்க இடத்துல அதை விட காமெடி இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இந்த படத்தில் காமெடியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இதில் சுந்தர் சி சார் மேலே அந்த இதில் இருக்கிற ஹீரோயின் அங்கே அவங்க மேலே லவ் ஏற்படுது. அவருக்கு சுந்தர் சி சார் மேலே அந்த ஹீரோயினுக்கு லவ் ஏற்படுது. ஆனால் வடிவேல் சார் அதை லவ் பண்ணுற அந்த மேடம் லவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஒரு அமௌண்ட் சம்திங் அவங்க பதுக்கி வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையுமே அவர் கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ அந்த பணத்தை எப்படி கொள்ளையடிச்சு அந்த இதை அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் கவர்மெண்ட்டில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கூட இருக்க எல்லாத்தையுமே அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக இது பண்ணிக்கிறாங்க. அதுக்காக வடிவேல் சாரும் பார்த்திங்கன்னா பயங்கரமான பல கெட்டப்புகள் வழக்கம் போல் அவரும் சூப்பர் கெட்டப்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. அதில் லேடி கெட்டப்லாம் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பணத்தை அரசியல்வாதிகிட்ட இருந்து கவர்மெண்ட்டை ஒப்படைக்கணுன்றதுக்காக வடிவேல் சாரும் சுந்தர் சி சாரும் 2 பேரும் பார்த்திங்கன்னா 2 பேரும் பயங்கரமாக மூவ் பண்ணுறாங்க. இதில் அவர் நிறையா கேரக்டர்ஸ், அதாவது நிறைய ஆக்டிங் எல்லாமே மாற்றி மாற்றி இது பண்ணுறாங்க. இதில் நல்ல காமெடி பயங்கரமாக சிங்க் ஆகிருக்கு 2 பேத்துக்கும் இடையில். இதை வச்சு அவங்க எப்படி மூவ் பண்ணி அந்த பணத்தை அரசியல்வாதிகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா, அதே மாதிரி இல்லைனா அவங்க அந்த பணத்தை அரசியல்வாதி எல்லாத்தையுமே பிடிச்சாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை சீக்கிரமாக உங்களுக்கு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், பாய்.